தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குக்கு இதுவே உதாரணம். பெண்கள் சொல்லும் காரணம் திமுக ஆட்சிக்கு எதிராக எழும் கடும் விமர்சனம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று தமிழ்நாட்டை இந்தியாவின் மிகவும் பாதுகாப்பான மற்றும் முன்னேற்றமடைந்த மாநிலங்களில் ஒன்றாக கோடிக்கணக்கில் செலவழித்து மக்கள் நம்பும் வகையில் விளம்பரப்படுத்தி வருகின்றனர். ஆனால் ஒரே நாளில் சட்டம் ஒழுங்கை மீறி நிகழ்ந்த சம்பவங்கள் முற்றிலும் வேறுபட்ட உண்மையை வெளிப்படுத்துவதாக திமுக அரசுக்கு எதிராக தமிழக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் காலனியை சேர்ந்த இளைஞர் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரோடு திரும்பவில்லை. காவல் மரணம் அடைந்த நிலையில் காவல்துறையினர் ஆகாஷுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை உறவினர்கள் நடத்தினர். இந்த நிலையில் திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் என இதுவரை 27 உள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளது. ஒரு புறம் இருக்க, அதே மானாமதுரையில் உதயகுலத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முனீஸ்வரன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இதேபோன்று கடந்த பிப்ரவரி மாதம் காசிமேட்டில் யூடியூபர் கவின் என்பவர் 15 வயது சிறுமியை நெஞ்சிலும் தனிப்பட்ட உறுப்பிலும் காலால் உதைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அரசாக திமுக உள்ளதாக கூறும் மு க ஸ்டாலின் இப்படி சட்டம் ஒழுங்கை தாண்டி பல்வேறு அராஜக செயல் நடைபெறுவது வேதனை அளிக்கும் செயலாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர். இதேபோன்று கடந்த 8ஆம் தேதியன்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமியை ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்ற நபர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் 27 வயதான இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதேபோன்று மார்ச் 9ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் உதாங்கரை அருகே வயதான தம்பதிகள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் முதியவரை இரும்பு கம்பியால் அடித்துவிட்டு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியுள்ளார். இதில் முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எனவே தமிழகத்தில் விளம்பர திமுக ஆட்சியில் குழந்தைகள், பெண்கள், மூதாட்டிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாததையே காட்டுவதாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.